கீழே பார்த்தீங்கன்னா சில பேர் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. எப்பா அலோன் ரைடர் எங்கே போனார்னே தெரியலங்க. அவர் காணாமல் போயிட்டார். அவருக்கு இந்த ரோடெலாம் பார்த்தா ஏதோ லடாக்கு போகிற மாதிரி இருக்குது ரோடு. ஸோ இந்த ரோடு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. சில அனிமல்ஸ் வந்து வரதா கொஞ்சம் தெரியறதுக்காக எரிச்சு வச்சுருக்காங்க போல், எனக்கு தெரியல. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்ட்ராபெரி செடி. இது உண்மையான பியூரஸ்டான ஜாம்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடா பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா பிரேக் பேட்ச் போயிடுச்சுங்க. ஃபுல்லாக புகையாக வருது. Watching videos without subscribe is injurious to YouTubers. கைஸ் இந்த போட்டிங்குள்ளே வந்துடும். நாங்கள் நீங்கள் தண்ணியில் விழுந்துட்டீங்கன்னா இதை வச்சு ஊதுறதுக்கு ஓட்டுறேன். நான் கூட தானே இருக்கேன், பயப்படாதீங்கண்ணா. கைஸ் நாங்கள் வந்து டேக்கிங் பண்ண போகிறோம். ஓட்டலாம் தெரியாது. இப்படி பண்ணால் பின்னாடி போவோம். அங்கே ஒருத்தர் ஓட்டுறாரு, அவர் கூட ரேஸ் ஓட்ட போகிறோம் நம்ம. லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ப்ரோ முட்டியில் போறீங்க. 2 3. ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கூலிங் கிளாஸ் சொன்னோம் நாங்கள், ஏன்னா கண்ணில் இப்போ ஏதாவது பட்டுனே இருக்குது. சில நேரத்தில் நான் ஓப்பன் பண்ணி ஓட்டுறேன். ஸோ 100 rupees நான் ஒரு கூலிங் கிளாஸ், தினேஷ் நான் ஒரு கூலிங் கிளாஸ். போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கேன். ஸ்ரீராம் முன்னாடி போய்ட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ரீராம் ப்ரோ வந்திருந்தா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கெத்தா ஜம்முன்னு போயிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா சில பேர் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. டம்ப் அண்ட் டவுனிங் வேஸ்டிங் இஸ் பனிஷபிள். ஓகே நாங்கள் டம்ப்லாம் பண்ணலங்க. இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா பைக்கு. சூப்பராக இருக்குது. வா வா வா. அவங்கள பார்த்து நானும் வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இவங்க தானா ஹிமாலய? இவங்க இல்லைண்ணா, இவங்க கப்புள்ஸாக வந்திருக்காங்க போல். சூப்பராக இருக்குல்ல, ஃபோட்டோ எடுப்போமாண்ணா? சூப்பராக இருக்குங்க. எப்பா பயங்கரமாக இருக்குது. லொக்கேஷனே பயங்கரமாக இருக்குது. சில நேரங்கள் கழித்து கைஸ் இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வரும்போது யாருமே இல்லை. இவங்க இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆமாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் என்ன பண்ணேன், நான் வாங்கின கடையாடு கீழே போட்டு வந்துட்டேங்க. ஏதோ நான் மேலே சீட் மேலே வச்சேன்னா அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் போனோம் நடுவில், அங்கேயே கீழே விழுந்துக்கிறது. ரிட்டர்ன் வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சாப்பிட்ற கடையெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் டவர் கிடைக்க மாட்டேங்குது. கேஷ் மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அவங்களை ஜிபே பண்ண சொல்லுவாங்க. இன்னும் 53 minutes காமிக்குது. 24 kilometers 145 ஆச்சுங்க. இன்னும் 50 minutes நாங்கள் வந்து ஏறணும். சீக்கிரம் வட்டவாடா. அலோன் ரைடர் எங்கே போனார்னே தெரியலங்க. அவர் காணாமல் போயிட்டார். அவர் போய் நாங்கள் சீக்கிரம் போய் பிடிக்கணும். டவர் கிடைக்க மாட்டேங்குது. அவரால் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது, நம்மளாலே அவர் காண்டாக்ட் பண்ண முடியாது. சரி மேலே போய் பார்ப்போம். இந்த போட்டிங் இருக்குல்ல, ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ரேஸ்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம், ரொம்பவே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வரங்க லொக்கேஷன் வா வா வா. வண்டியை போட்டு கீழே போயிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க எல்லாம். வா எப்படி இருக்குது பாருங்களேன். எப்பாடி அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேரளா. ஜாலியாக இருக்குது கேரளா. ஆனால் இங்கேருந்து நாங்கள் நாளைக்கு நைட்டு, இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். மனசே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, நாங்கள் போய் தான் ஆனோம், வேறு வழியே இல்லை. ஆனால் எனக்கு மனசே இல்லை. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். எனக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நிறைய காசு இருந்துச்சுன்னா போதுங்க, இங்கேயே ஒரு 5 நாள் 10 நாள் சுற்றி பார்த்துட்டு வகையாக சாப்பிட்டு நல்ல லொக்கேஷன் இருக்கிற லொக்கேஷன் எல்லாம் சுற்றி பார்த்துருவேன். வா 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 வா. காசு தான் பிரச்சனைங்க. காசு கட்டு இருந்தால் ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் பெரிய யூடியூபராகி நம்ம நல்லா ஜாலியாக சுற்றுவோங்க. ஜாலியாக கப்புள்ஸோட வராங்க. நான் வந்து என் குரூப்போட ஜாலியாக வரேன். இங்கே நிப்பாட்டி சாப்பாடு சாப்பிட்றாங்கப்பா. அது வந்து ஃபேமிலி வைப். அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பாடு. புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் போட்டுன்னு. லெமன் சாதம் தான் ஹைலைட், அதுதான் மெயினாக இருக்கும் நிறைய இடத்துல. ஆனால் இதெல்லாம் உண்மை ப்ரோ. லெமன் சாதம், சிப்ஸ் பேக்கெட்டு, இல்லை ஊறுகாய், இதை போட்டுன்னு வந்துடுவாங்க. உட்காந்து ஜாலியாக உட்காந்து காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது. டென்ட்டு மாதிரி தான் மெயின். கீழே பாய் மாதிரி போட்டு சாப்பிட்றதுலாம் அதெல்லாம் ஒரு வைப்பு. அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு வந்து அந்த ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே ரோட்டு போகுது. ஸோ அங்கே ஒரே டவர் தாங்க இருக்குது. இந்த ஏரியா டவர்லாம் கிடையவே கிடையாது, வெறும் செடிகள் மட்டும்தான் இருக்குது. கழிச்சோன்னா சாப்பிட்டீங்களா? அதான் கொஞ்சம் தெரியாது. அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. அந்த லொக்கேஷன் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. ஆனால் பின்னாடி வண்டி வருது எனக்கு, அதனால போக வேண்டியது இருக்கு. வேற லெவலுங்க. அங்கே தான் வந்தோம் நாங்கள்.
நான் சோளம் கேட்டிங்களே ஏன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த லொக்கேஷன். ஆனால் பின்னாடி வண்டி வருதுங்க, எங்களால் நிற்க முடியல. அவங்க ஹார்ன் அடிச்சிட்டாங்க. கோ ஸ்லோ, டைவ் கேர்ஃபுல்லி. ஓகே. அப்படியே படிக்கட் மாதிரி போகுதுல்ல. செம அடிபொலி ஆனோம். கேரளா கேர்ள்ஸும் நல்லா இருக்காங்க. கேரளா கேர்ள்ஸும் நல்லா இருக்காங்களா? ஆமாம், கேரளா கேர்ள்ஸும் நல்லா இருக்காங்க. கேரளா பிளேஸு நல்லா இருக்கு. கேரளாவில் கொஞ்சம் சில லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்கு. ஓவர்டேக் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். யாரும் வரல. இந்த நேரம் சில்லுன்னு இருக்கலாம் லைட்டா. வா இதை பாருங்க, ஃபுல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. டா 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 நேச்சர் தாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் நேச்சர் தான். கைஸ் இந்த மாதிரிங்களேன், இந்த ரோடெலாம் பார்த்தா ஏதோ லடாக்கு போகிற மாதிரி இருக்குது எனக்கு ரோடு. லடாக் அந்த ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் சில ரோடு இந்த மாதிரி தானே இருக்கும். நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், நான் போனதில்லை. நோ சைலன்ஸ் இல்லை அடிச்சது. நான் ஒரு ஏதோ கல் ஐயோ எவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஓய் ஸோ இந்த ரோடு உண்மையிலே வேறு லெவலில் இருங்க. ஜில்லுன்னு செம்ம ஜில்லுன்னு இருக்கு. பா வா இங்கெல்லாம் நிப்பாட்டே கூடாது எங்கேயுமே. ஆனால் நிப்பாட்டிட்டு இருக்காங்கண்ணா இங்கே பாருங்கண்ணா. ஆக்சுவலி இங்கே நிப்பாட்டக்கூடாது. அர்ஜென்ட்டாக ரெஸ்ட்ரூம் வந்தால் ஒரு 2-3 செகண்டில் நின்றுட்டு அப்படியே எடுத்துடலாம். ஐயா டாடா, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்ண்ணா. டூ நாட் என்ட்ரு இன்சைடு கிளாஸ்லேன்னு பார்த்தீங்களா? அவ்வளோலாம் போகக்கூடாது. இங்கே பாம்பு, பைசன், யானை, சிறுத்தை இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விலங்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. போயிடணும். நிப்பாட்டிங்கன்னா திட்டுவாங்க. இந்த லொக்கேஷனை பாருங்களேன். ஜோ இது ஏன் எரிச்சு வச்சுருக்காங்கன்னா, சில விலங்குகள் வந்து சில அனிமல்ஸ் வந்து வந்தால் கொஞ்சம் தெரியறதுக்காக எரிச்சு வச்சுருக்காங்க போல். எனக்கு தெரியல, சொல்கிறேன். பட் இங்கெல்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்க அந்த பக்கம். ஆனால் வந்து பயங்கரமாக இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. அந்த ஒரு பாட்டு வர, நீ பறவை கிராண்ட்மா பாட்டு அந்த மாதிரி இருக்கு. வா டா 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 பா 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 பா. ஓகே வந்துட்டோங்க, செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க நம்ம. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். இது சின்ன ரோடு, செக் போஸ்ட் முடிஞ்சிருச்சு இங்கேயோட. இதுக்கப்புறம் நிப்பாட்டலண்ணா. இதுதான் ஃபாரஸ்ட் ஏரியா. பயங்கரமாச்சு ரோடு. நான் வரும்போது வேணா திருப்பி ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அங்கே எரிச்சிட்டுலாம் இருந்தாங்க கொஞ்சம். இது நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருண்ணா ஒரு மரமும். அம்மா கைஸ் 6 மணி வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடணும். ஸ்டேனா நீங்கள் இருக்கலாம், மற்றபடி 6 மணிக்கு தான் டைமு. ரிட்டர்ன் ஆகிடணும். நம்மளால வெளில போக முடியாது, இங்கே தான் இருக்கணும் நம்ம. புரியுதா? அதுதான் மேட்ருங்க. அந்த வீட்டில் ரெசார்ட் வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க ரெசார்ட்டு பயங்கரமாக இருக்குல்ல. எப்பா அந்த ரெசார்ட்டு வியூவே பயங்கரமாக இருக்குங்க. அங்கே இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல. அங்கெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். கைஸ் இங்கே ஏதோ ஃப்ரீ விசிட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ராபெரி சம்திங் ஃபார்ம் இருக்காங்க. அப்படியே பார்க்கலாமா? கீழே இருக்குண்ணா. கீழேண்ணா இதாண்ணா இருக்கு. ஓகே ஃபைன். ஸ்ட்ராபெரி உள்ளே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. நான் சூப்பராக இருக்குண்ணா. ஸ்ட்ராபெரி எப்படி வளருது பாருங்கண்ணா. அதோ இருக்கு பாருங்க ஸ்ட்ராபெரி செடி. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்ட்ராபெரி செடி. ஸோ நாங்களாம் வந்து ஸ்ட்ராபெரி செடிக்கு பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஃப்ரீ விசிட். குட்டி குட்டியாக இருக்குது, பச்சை பச்சை. இருங்க வேறு எதாவது இருக்கான்னு காமிக்கிறேன். அதோ இருக்குது பாருங்க. நிறைய இருக்கு பாருங்க. எங்கே இருக்குது நிறைய? தோடா. ஆமாங்க, அதோ இங்கே பாருங்க க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது வந்து பச்சையாக இருக்கிறது. வேறு லெவலில் இருக்குங்க. கீழே போய் பார்ப்போண்ணா. பயங்கரமாக இருக்குங்க இந்த லொக்கேஷன். எப்படி அந்த கவர் போட்டு கீழே இறங்குங்கண்ணா? கவர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பூச்செடி இது வந்து இது என்னதுண்ணா? தாமரை ரோசா பூ. இது தெரியல, இது என்ன பூன்னு தெரிலங்க. இப்போ பயங்கரமாக இருங்க நிறைய. இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ விசிட்டு. வேணுன்னா நம்ம வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். மேலே வந்து விற்கிறாங்க. மேலே 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கலாம். வேணுன்னா மட்டும் வாங்கலாம். இதெல்லாம் அழகாக இருக்குங்க.
இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், நான் ரொம்ப கீழெலாம் போனேன், இதே பார்க்கட்டும். அங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா கேரட் எடுத்துகிட்டு இருக்காரு. போய் பார்த்துக்கலாம். ஸோ இதான் அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக. ஸ்ட்ராபெரி ஜாம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. நான் போகிறதுக்குள்ளே இதுவே ஸ்ட்ராபெரி ஜாம் பேக்கில் வச்சு அது சென்னை போனோம். தேங்க்யூ. ஸோ கைஸ், இது உண்மையான பியூரஸ்டான ஜாமுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டோம், 2 வாங்கியிருக்கோம். எனக்கு ஒன்று தினேஷ் சொன்னா கொண்டு வெளில எடுக்குவா. வெளியில் காமிச்சிட்டேன் முன்னாடி, உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்காக இதோ உங்களுக்காக ஜாம். பியூராக இருக்குது, எவ்வளோ பியூராக இருக்கு பாருங்களேன். ஃபார்ம்லேருந்து இப்போ ரெடி பண்ணதா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஒன்று டேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். மஜாவாக இருந்துச்சு லொக்கேஷனு, வேறு லெவலில். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி சூப்பர், இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்லை. ஸ்ட்ராபெரி செடி வளர்றத நேரில் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு எப்படி ஸ்ட்ராபெரி வளரும் ப்ரோ, செடியில் வளருமா கேட்டிங்கன்னா இல்லை, தரையில் தான் வளரும். ஸ்ட்ராபெரி தரையில் வருமா செடியில் வருமானே தெரியாதுல்ல, இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கும் தெரியாது, உண்மையில எனக்கும் தெரியாது. நான் வந்து கிரேப்ஸ் மாதிரி செடியில் வளரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக தான் வளரும் போல. அது அண்டர் கிரவுண்டில் மேலே தான் கொஞ்சம் கீழே அது தரையிலே இருக்கிற மாதிரி வளரும் போல். இதுதான் பார்த்தீங்கன்னா வாடா, வட்டமாக இருக்கும் வாடா. வாடா வாடா, எங்கள் ஏரியாவுக்கு வாடா மாதிரி. ஏடிஎம் ஒன்று இருக்குது. ஏடிஎம் கிடச்சிச்சுங்க நம்மளுக்கு. ஏடிஎம் கேஷ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், ஏடிஎம் கிடச்சிச்சு. எப்பா ஏடிஎம் போய் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சில நேரம் கழித்து என்ன இந்த சத்தம் கேட்குதா பாருங்க. ஆமாம், லைட்டாக ஸ்கைஸ். ஃபஸ்ட்டான விஷயம் என்னன்னா பிரேக் பேட்ஸ் போயிடுச்சுங்க. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை. இப்போ வந்து பிரேக் பேட்ஸ் போயிடுச்சு. பிரேக் பைப் கீச்சு சத்தம் வருது. நம்மளுக்கு வர பிரச்சனைலாம் பைக் வாங்கிக்கலாம். தினேஷ் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வர பிரச்சனைலாம் பைக் வந்து வாங்கிக்குதுங்க. இப்போது ஹில்ஸில் நம்ம டவுன் இறங்க போகிறோம்ண்ணா நைட்டு, அதுக்கே பிரேக் பயங்கரமாக தேவைப்படுங்க. இல்லை ஏன்னா இங்கே ஸ்ட்ராபெரி தான் ஃபேமஸ் போலண்ணா. வட்டவாடாவில் எல்லாம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்குறீங்களா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். பிரேக் பேட்ஸ் இல்லையே, பிரேக் பேட்ஸ் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. பிரேக் பேட்ஸ் எப்படியா சரி பண்ணுங்க, எங்கே போய் சரி பண்ணுறது தெரியலையே. அக்கா பார்த்துட்டேங்க்கா, தேங்க்யூ. இந்த இடமும் அதாங்க ஸ்ட்ராபெரி தாங்க. சரி, நாங்கள் அந்த மேலே வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். வட்டவாடா வியூ பாயிண்ட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அடா பள்ளம் ஐயால பிரேக் லாரி மாதிரி பள்ளம் போய் விட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துல போட்டு ஐயா பாவம், இவர் வர தூக்கிட்டு போறாரு. பின்னாடி வச்சு தூக்கி போயிடுவோமா, மேலே போய் கொடுத்துருவோம். இடம் இல்லை, இடம் நான் சொல்ல வந்ததை எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பேன் அவர்கிட்ட. நான் என்னன்னா அதை எடுத்துன்னு போய் என்னன்னா பண்ண போகிறேன், எடுத்துட்டு நம்புவாங்க என்னைய பார்த்தா நம்புவாங்க. ஃப்ளாஷ்னா போதும். அண்ணா மேலே பைக்கு போகலாம்ல. நன்றிண்ணா. இல்லைண்ணா எப்பயுமே எல்லாருக்கும் நீங்கள் எப்போயாவது நோட் பண்ணியிருக்கீங்க, நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நன்றி சொல்லுவேன். அது ஒரு குட் ஹேபிட். தேங்க்யூ. அது ஒரு நம்ம காசு ஒன்றும் கொடுக்கல, தேங்க்யூன்றது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ எல்லாருக்கும் சொல்லணும். கருத்தூசி போகிறேன்ல. ஆமாம் ஐயா இருங்க, நான் போயிடுறேன். முன்னாடியே வண்டி எங்களுக்கு பிரேக் இல்லை. ஆனால் இங்கே எல்லோரும் ஜீப்பில் போய் தாங்க பார்க்குறாங்க. நாங்கள் தான் வந்து பைக்கே எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறோம். நாங்கள் வியூ பாயிண்ட் மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் ஆஃப் ரோடிங் தாங்க ஃபுல்லாக. இங்கே டமால் டிமில் எல்லாம் உடஞ்சிரும் போல் நாங்கள் போகிறதுக்குள்ளே. எப்பா ஸோ கைஸ், இங்கேயும் ஹார்ஸ் இந்த கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க. நார்மலாக இப்படி கட்டி போடுவாங்க போல், நான் ஓடிடுவேன்ட்டு. இது போதும்ண்ணா. இதுதான் வட்டவாடாவோட வியூ பாயிண்ட். எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், எங்களுக்கு டைம் ஆகுது. ப்ளஸ் பிரேக் வேறு கசுந்துங்க. நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே வந்து பிரேக் பேட்ஸ் வந்து ஏதோ சத்தம் வருதுங்க. பிரேக் பேட்ஸில் குஸ்குன்னு சத்தம் வருது. அதுவும் இல்லாமல் டைம் இல்லை, மணி 4 ஆகுது. நாங்கள் 6 மணிக்குள்ள செக் போஸ்ட் தாண்டணும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீராம் ப்ரோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பாவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் அடிச்சா பாருங்களேன், ஏதோ எலி கத்துற டிஸ்ன்னு சத்தம் வருது. ஸோ கைஸ், வேறு வழி இல்லாமல் பாருங்களேன். இப்போது வண்டியை வந்து கீர் போட்டு இப்படி விட்டுட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக டவுன் ஹில்ஸ் இறங்கணும். நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. ஃப்ரண்ட் பிரேக் வச்சு மேனேஜ் பண்ணி கீர் கட் அடிச்சா கீர் பாக்ஸ் போகும். அடா கொய்யாவில் ஃப்ரண்ட் பிரேக் வச்சு தாங்க ஓட்டணும் ஃபுல்லாக நாளைக்கு மேலே.
ஸோ ஏதாச்சும் இங்கே மட்டும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டுன்னு கிளம்பிடலாம் இருக்கும். எங்கேயுமே இதுக்கப்புறம் ஸ்டாப் கிடையாது. இதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு மூணாரில் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஏதோ ரூட் சொன்னார், அந்த ரூட் வழியாக போயிட்டு அதுவும் 6 மணிக்குள்ள முன்னாடினா அது ஃபாரஸ்ட்டு உள்ளே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏன் ப்ரோ தேனி வழியாக போகலாம் பார்த்தா தேனி வழியாக என்னடா வரும்போது தேனி வழியாக வந்தோம், இப்போ தேனி வழியாக போக வேண்டாம், நம்ம அந்த வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் சீரம் கிளம்பிட்டோங்க. நாங்கள் இங்கே வட்டவாடாலேருந்து கட்டை ஏற்றுறாங்க. கட்டை ஏற்றுறாங்க பாருங்கண்ணா, எப்படி ஏற்றுறாங்க பாருங்கப்பா. இந்த ஊரில் தான் கட்டலாம் போது பாருங்க, ஏன்னா இந்த ஊரில் மரம் இருக்கும் பாருங்கள். ஓகே, செக் போஸ்ட் வந்துட்டோம். நம்ம ரிட்டர்ன் போகிறோம். நம்ம இந்த அந்த செக் போஸ்ட் என்னென்ன போட்டுருப்பாருங்க நாங்கள் பாருங்கண்ணா, சிங்க குரங்கு அந்த குரங்கெல்லாம் இருக்கா இங்கே. இந்த ரோடு செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இது ரொம்ப பழைய மலம் பாருங்க, நாங்கள் வரணும் இல்லை? இந்த ரோடே பாருங்கள் ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான ரோடாக இருக்குங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, இங்கே நிப்பாடக்கூடாது. இங்கே ஏதோ வீடு இருக்குது, அது ஃபாரஸ்ட் ஆரங்குது போல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நிப்பாடக்கூடாதுன்ட்டு. ஏதாவது விலங்கு பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒரு விலங்கும் கண்ணில் பட மாட்டேங்குது. இது பாருங்கள், இந்த ரோடே பாருங்கள், எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, பசி எடுக்குது. ஆனால் நாங்கள் வந்து போய் ஆகணும், அதனால வந்து எங்கள் நிப்பாடம் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக குளிருதுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க. ஏன் எரிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரீசனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு விலங்கு வந்தால் தெரியணும் அதுக்காக எரிச்சிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு தெரியல. வரும்போது தான் சொல்லிட்டு வந்தாலும் உங்களுக்கு குளிருதுங்க, குளிருது, பயங்கரமாக குளிருது. செக் போஸ்ட் வரப்போகுது. ஆனால் அங்கே வரும்போது எரிச்சிட்டு இருந்தாங்க, எங்கேயோ எரிச்சிட்டு இருந்தாங்க. இது ஃபாரஸ்ட் ஆளுங்க வராங்க பாருங்கள். யாரா இருக்காங்களா, என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் பார்ப்பாங்க. அதோ பாருங்க, இங்கே எரிச்சிட்டு இருக்காங்க. வரும்போது வந்து கேமரா பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுங்க எனக்கு. பாருங்க எரிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக புகையாக வருது என்னன்னா. அதோ பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் எரிக்கிறாங்க. அங்கே மட்டும் ஹீட்டாக இருக்குது ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல. எனக்கு ஒன்றுமே புரியல, அனிமல்ஸ்க்காகவா இல்லை சேஃப்டிக்காகவா என்னன்னு புரியல. அங்கே இருக்கவங்களாம் ஃபாரஸ்ட் ஆளுங்க தான். அது விலங்கு தாங்க, எந்த இதுவுமே விலங்கும் கண்ணில். ஹார்ஸ் மட்டும் தான் பார்த்தோம், குதிரை மட்டும்தான் பார்த்தோம். வேறு எதுவுமே பார்க்கலங்க, கண்ணில் படல. லக்கி இல்லை. குரங்கு பாரு, இது விலங்கு தான். Go slow, jump ahead. Okay. இதெல்லாம் வந்து வரும், நான் யானெல்லாம் வரணும்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும் போல். சூப்பராக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. இது ரெசார்ட் போலண்ணா, நைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கண்ணா யாரையுமே. அது ரெசார்ட்னா அப்படியே உள்ளே வந்துடணும் போல். சில ரெசார்ட் இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. ஏதோ ஃபாரினில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. குளிருது செம்மையாக குளிருதுங்கப்பா. இது ஏதோ படத்தில் அந்த ஃபாரஸ்ட்லலாம் ஷூட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல. வா வேற லெவலில் இருக்குங்க இந்த லொக்கேஷன். டவர் இல்லை பாருங்க. நான் பிரேக்கை பிடிக்காமல் ஓட்டிகிட்ருக்கேன். பின்னாடி பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் தான் வச்சுட்ருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக்கும் தெரிஞ்சிட்டே வருங்க ரொம்ப. சரியான குளிருது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலண்ணா, செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா தெரியல. ஸோ லூஸ் பண்ணுறாங்க. இதோ போகிறாங்கல்ல.